அட மச்சான் ஷூட்டிங்லாம் முடிஞ்சடா பசிக்கிற மாதிரி இருக்கு வாடிங்க சாப்பிட்டுட்டு போவோம். சரி சாப்பிடுவோம். எங்கே சாப்பிடுவோம்? போவோம்டா இப்போ பேத்தூர் ரோட்டுக்கிட்ட தான் நிற்கிறோம். நாங்கள் பேத்தூர் ரோட்டால் குத்து மதிப்பாக போவோம். அது எங்கே சாப்பாடு கடை இருக்கோ அங்கே சாப்பிடுவோம். சரி குத்து மதிப்பாக போவோம்பா. தம் பிரியாணி என்ன ஓகேவா? அன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டை போய் கொண்டிருக்க எங்களுக்கு சரியாக பசி எடுத்தது. அப்போ நாங்கள் போன இடம் தான் பருத்துறை ரோட்டில் இருக்கிற ஹரி ஹோட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் எடுத்தது தான் தம் பிரியாணி. அதன் விலை 700 ரூபா மட்டுமே. வாய்க்கு ருசி தரக்கூடிய விதவிதமான சாப்பாடு கூட இங்கே இருக்குது. இங்கே பார்த்தா எல்லா சாப்பாடுமே விலை குறைவாக தான் இருக்குது. இந்த கடையில் இருக்க என்ன நல்ல விஷயம்ண்டா 3 நேர சாப்பாடு கூட இங்கே எடுக்கலாம். டைனிங் டேபிளில் பார்க்கவே நல்ல வடிவாகவும் நல்ல நீட்டாகவும் இருக்குது. அங்கே பார்த்தா ஆக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பிளேட்டை பார்த்தா லஞ்சிட்டெல்லாம் போட்டு ஸ்பூன்லாம் வச்சு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா நீட்டான முறையில் சாப்பாடு கொண்டு தராங்க. அங்கே பார்க்க போட்டு ஆளுக்கு ஒரு 2 சிக்கன் பீஸும் ஒரு காஃப் பாயிலும் வச்சுருக்காங்க. அப்படியே பார்க்க போனால் குழம்பு மற்றது வெங்காய சம்பல் சோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் அப்படியே கடைக்குள்ள போனோடனே நல்ல வாசம் ஒன்று மணக்க வைக்கிட்டு தம் பிரியாணி வாசம்லாம் சிக்கன் வாசம்லாம் அதுலேயே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசியெல்லாம் கிளம்பிட்டுது. இந்த சாப்பாடை பார்க்கே எங்களுக்கு வாய் ஊறுது. அப்படியே சோத்துக்கு மேலே கொஞ்சம் குழம்பை விட்டு சாப்பாடு நல்லா இருக்குது. உப்பு உரைப்பெல்லாம் நல்லா கணக்காக இருக்குது. உண்மையாகவே சாப்பாடுனா இதான் சாப்பாடு வேறு லெவல். அப்படியே சிக்கன் பீஸை பார்த்தா வேறு லெவலாக இருக்குது. பூ போல இருக்குது. இங்கே சாப்பாடு மட்டும் இல்லை, ஜூஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது. பாபிக்யூ கூட இருக்குது. நாங்கள் 2 இவ்வளோ சாப்பிட்டதுக்கு எங்களுக்கு 1400 ரூபா மட்டும்தான் முடிஞ்சிருக்கு.